ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபிகா மரத்தை ஆட்டி விடுறா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து துணி காலையில் போட்டதை எடுத்து உள்ளே போடணும். அவ்வளோதான். நான் வளவலன்னு பேச விரும்பல. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மாமா மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதையும் அது கூட சேர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன், ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நான் வாயில் சிலை கட்டியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ஏன் அப்படின்னா, ஊருக்கு போனாலும் இதை தான் நம்ம கட்ட வேண்டியது வரும். ஊருக்கு போனால் நம்ம வந்து தலையில் துணி போட வேண்டியது வரும். எப்படி தலையில் துணி போடுறதுன்னு நான் என்ன உங்களுக்கு காமிக்கிட்டோமா பாருங்கள். நான் ஊருக்கு போனேன்னா, மாமியார் வீட்டுக்கு போனேன்னா தலையில் இப்படி தான் வந்து இருங்க வரேன். நான் உள்டாவாக எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் ஊருக்கு போனேன்னா தலையில் வந்து இப்படி தான் வந்து நான் முக்காடு போடணும். இப்படி தான் இருப்பேனே. இங்கே வந்து சாரிக்கு பின்னு குத்திருக்கேன். ஊரில் வந்து நான் சாரிக்கு பின்னு குத்த மாட்டேன். ஏன்னா அங்கே அண்ணா இருக்கார் அப்படின்றதுனால தலைக்கு வந்து இந்த மாதிரி துணி போடுறது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால சாரிக்கு பின்னு குத்த மாட்டேன். நான் எங்கன்னா வெளில போனால் மட்டும்தான் நான் பின்னு குத்துவேன். அப்போது நான் மற்ற டைமில் வீட்டில் இருக்கப்போ நான் பின்னு குத்த மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கத்தி வீடியோ. மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாமா வலை போட்டு எவ்வளோ குட்டி குட்டி மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் மாட்டை இருக்குது, ஆனால் பெருசு மாட்டலை. பெருசு மாட்டத்தில் வந்து இதுதான் ரெண்டு பெருசு, அதுக்கு மாட்டாங்க. இது லைட்டாக பெருசு. நேரத்து பெரிய மீன் மாட்டுச்சு, நீ பெரிய மீன் மாட்டல. அதுக்குள்ளே ரெண்டு நண்டு இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன மீன் சொல்லுவாங்கன்னு பேர் சொல்லுவேன். மீஸ் இருக்கா? இது என்ன மீன் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா, இந்த மீஸ் இருக்க மீன் என்ன மீனுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஹாய்ங்க, குட் மார்னிங் எல்லாருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சாச்சு. டே விளாக் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சது. என்னவோ 7:30 மணிக்குங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறது என்னவோ 7:30 மணி இல்லை, 6:50க்கு நான் எந்திரிச்சேன். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே உட்காந்து ஃபோன் பேசுகிறது கொள்வது எல்லாமே பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம நேற்று வாங்கிட்டு வந்த பேகெல்லாம் இங்கேயே ஹால்லே வச்சாச்சு. இப்போ வாங்க காலையில் என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு சார் வந்து ஹாய் சொல்லுங்க மாமா. இன்னைக்கு வந்து ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போகிறேன். அதோட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன். ஹரி ஹாய் சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி காலையில் எந்திரிச்சோடனே ஒரு லோடு துணி மிஷினில் போட்டாச்சுங்க. இந்த துணி வந்து கம்ஃபர்ட் போட்டு இப்போ அலசி எடுத்து காய போடணும். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்குது. இது வந்து தேவையில்லாத துணியெல்லாம் எடுத்தாச்சுங்க போடுறதுக்காக. இது வந்து நேற்று நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸுங்க மட்டும் இங்கே பேக் பண்ணி வச்சாச்சு. இது இப்போதைக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுங்க இங்கே வச்சாச்சு நம்ம. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. பாப்பா ஷாலு எடுத்து துவைக்கிறதுக்கு போட்டுரு. இங்கே வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் இருக்குது. இன்னும் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம். ஆல்ரெடி பார்த்திங்களா, மேலே வந்து ஒரு மூட்டை கட்டி பாத்திரம் நம்ம போட்டாச்சு. நம்மளுடைய டெடி பேரு இந்த அட்டை பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை பார்க்கணும். அப்புறம் அந்த பேகுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை பார்க்கணும். இவ்வளோ தான். இப்போது கடகடன்னு இதில் வந்து வெறும் சாரீங்க மட்டும் இருக்குது. இந்த சாரீங்க வந்து பார்த்திங்கன்னா, சரி போட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கெட் மாதிரி வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கோம். இங்கே வந்து மாமாவுடைய டியூட்டி ட்ரெஸ் இருக்குங்க. இவ்வளோ தான். இந்த டியூட்டி ட்ரெஸ் வந்து துவைக்கணும், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இந்த ரூமில். இந்த வேலை 2-3 நாளாக நமக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து எப்பவுமே பூஜை சாமான் இருக்க மாதிரி வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் 2-3 வாரம் நம்ம இங்கே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் போகிறதுனால இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம நியூ இயர்க்காக. பார்த்திங்களா, அவ்வளோதான். இப்போ மெயினாக இந்த ஃபோட்டோஸுங்கெல்லாம் வந்து நான் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும். இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் வால் கிளாக்கு இல்லை மாமா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாமாவுடைய பர்த்டே கிஃப்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு அது. ஆமாம், இல்லை 3 வருஷம்தான்.
இருக்குது. அவ்வளோதாங்க. மற்றபடி வீடு இப்போ என்னென்ன வேலை செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். மோட்ரு ரொம்பிடுச்சு. இது வந்து அம்மா வந்து ரவை கொடுத்து அனுப்பிச்சாங்க, அரிசி ரவை உழைச்சி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை வந்து நம்ம வந்து உப்புமா இல்லை கஞ்சி கூட எதாவது செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது மேலெலாம் இருந்ததுனால தெரியல. அதே மாதிரி பஜ்ஜி மாவு இது நம்ம வீட்டில் கோபி இருக்கும்போது வாங்கினதுங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடணும். தண்ணி ஊற்றுது. சக்கரை வாங்கிட்டு வந்து 2 நாளாக கொட்டியே வைக்கல டப்பால், அப்படியே கவரோடு வச்சுட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த டப்பாங்கெல்லாம் ரஃபிஷ் தான் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டுற டப்பாங்க தான். அதனால் இதெல்லாம் எடுத்து கொட்டிட்டு மேட்ரு இந்த டப்பாலாம் தூக்கி போட்டுற வேண்டியதான். இங்கே இருக்கிற எல்லா டப்பாங்களுமே. இதில் வந்து அம்மா கொடுத்த இட்லி பொடி இருக்குது. இதில் வந்து மிளகாத்தூள், மிக்ஸி ஜாரு, அவ்வளோதான். இதில் வந்து கல் உப்பு இருக்குது. இந்த டப்பாலாம் கழுவிட்டோன்னா நம்ம அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாங்க. பாருங்கள் காலையில் மாமாவுக்கு டிஃபன் வந்து தோசை. தோசை ஊற்றி கொடுத்துட்டு மாமாவை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். தோசைக்கு என்ன காம்பினேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காலைல டிஃபன் தோசை. அம்மா நேற்று வந்து காரக்குழம்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. அது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன். மாமா கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாமா சாப்பிட்றாரு. சாப்பிட்டு கிளம்பிடுவார். பாய் பாய். மாமா கிளம்பிட்டாருங்க வேலைக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துணியெல்லாம் காய போட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் நேற்று நைட்டு மாமா பிடிச்சிட்டு வந்தது இருக்குது. இப்போ இந்த மீனை தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஓகேங்களா. இதில் ஒன்றுமே போட போகிறதில்ல. வெறும் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு தான் பொரிக்க போகுது. ஆல்ரெடி காரக்குழம்பு இருக்குது. நான் பொரிக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே மீனில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு கலரி எண்ணெய் காயுது, அதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுப்பு எல்லாம் ஃபுல்லாக கழுவி விடணும். சாப்பாடு வடித்து விட்டுருக்கேன். மீன் இதை மசாலா கலந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி கலந்தாச்சு. ஊர்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குல்ல, எங்கள் மாமியார் இந்த குடலை மட்டும் எடுத்துட்டு அவ்வளோதான் அப்படியே போட்டுருவாங்க. உப்பு போட்டு நல்லா விரசி எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதை வந்து நான் பொரிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா மீன் எப்படி ஃப்ரை ஆகுது. இந்த மீனை நைட்டு 11 மணி வரைக்கும் மாமா க்ளீன் பண்ணாருங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த மீனை பார்க்கும்போது ஊரில் வந்து வயலில் வலை போட்டு வந்தாங்கன்னா பிடிப்பாங்களே, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிடிச்சிட்டு வந்த அடுத்த செகண்டே எங்கள் மாமியார் வந்து கடன்னு க்ளீன் பண்ணி பொரித்து பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாங்க. டப்புன்னு மூஞ்சிலே அடிக்குதுங்க. அதனால தான் வந்து எரியே நின்று எடுத்துகிட்டு இருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 ஆக போகுது. நான் நடுவில் கொஞ்சம் தூங்கிட்டேன். அதனால் இப்போ நான் சமைச்சிட்டு இருக்கேன் அவசரமாக. மாமா கரெக்டாக 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. வரும்போது காமிக்கிறேன். இங்கே பாரு என்ன கேட்டுச்சு பாருங்க. இந்த பூனை வந்து மீன் கேட்டுச்சான். அதனால் இந்த பூனைக்கு மீனை கொடுன்னு சொல்லி தூக்கி பக்கெட்குள்ளே போட்டு, உனக்கே இங்கே மீன் இல்லை, நீ பூனைக்கு மீன் கேட்குறிய? கேட்குமா?
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 3 பேருக்கு சாப்பாடு போட்டாச்சு. இது மாமாவுக்கு, அது கோபிகாவுக்கு, இது வந்து அரிக்கு. பார்த்தீங்களா? இப்போ 3 பேரும் சாப்பிட்டு மீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் மீன் எப்படி இருக்கு. சூப்பர் டேஸ்ட். முறுக்கு மாதிரி இருக்கு. முறுக்கு மாதிரி இருக்கு. மொறுன்னு இருக்கு. முறுமுறுன்னு. அரி உனக்கு பிடிச்சிருக்கா? இருங்க, அரி வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கான், அதனால் பொறுமையாக தான் ருசிச்சு சொல்லுவார். சொல்கிறா? ஆ அதுக்கு ஏன் கோவமாக பேசுகிற? அங்கே பாரு, கேமரா பாரு, கேமரா பாரு சொல்லு. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.